ரோட்லேருந்து வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா போக பார்த்தா இனிமேல் நடு ரோட்டில் தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் த டே வெண்ட். ரொம்ப கேவலமாக நான் ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்கில் மாட்டிக்கினேன். என்னன்னே தெரில. லைக் 1200 பண்ணுறேன், கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கிறதுனால. திருப்பி அடுத்தனா 1200 போயிடுது. அப்படியே மீண்டும் 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 ஒரே விஷயத்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி போய்ட்டு இருந்தால் கடைசியில் இந்த மாதிரி நடுவில் தான் எங்கேயாவது உட்காந்து பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. லொக்கேஷன் சேஞ்ச், வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நாள் ரொம்ப 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 கேவலமாக இருந்துச்சு. ரொம்ப பேட். இட் வாஸ் எ வெரி வெரி டெரிபிள் டே. இன்றைக்கி நாள் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளாகவே என் வாழ்க்கையை ரொம்ப கேவலமாக தான் போகுது. ஒரு 1.5 வருஷமாக அது வந்து ரொம்ப கேவலமாக தான் போகுது. அதை எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இப்போ யதார்த்தமாக ஆகிடுச்சு. அது போக இந்த சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. கேவலமாக இருக்குது. யூ நோ வாட் ஹேப்பன். ஸோ இது என்ன நடந்ததுன்னு தெரியலனாக்கா கோ வாட்ச் தி எபிசோட் 2 ஆஃப் திஸ் சேலஞ்ச். ஸோ இப்போது ஐம் லைக் மென்டலி டயர்டு, மென்டலி ட்ரெயின்டு. ஒரு வழியாக குவிட்லாம் பண்ணிட்டு போயிடலாமா, இந்த சேலஞ்செலாம் தேவைலாம் இல்லை, நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டுலாம் என் மண்டக்குள்ள தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் சம்வேர் இன் மீ ஐம் லைக் ஐ வாண்ட் டூ திஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு செட் தாட்ஸ் ஓடிக்கிட்டு. இட்ஸ் லைக் ஒரு ட்ரேட் எடுக்கணுன்றப்போ லாங் சைடும் நம்மளுக்கு தெரியுது, ஷார்ட் சைடும் தெரியுது, 2 சைடுமே தெரியுது. ஒரு மாதிரி கொலாப்ஸ்னு ஒரு பயஸ் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போது இது எல்லாம் என்ன பண்ணுது மென்டலி அப்படின்னாக்கா ஐம் பிகமிங் மச் மோர் ஸ்ட்ராங்கர். ஏன்னா இப்போது நான் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் ஜாலியாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவேன். தெர் இஸ் நோ ப்ரெஷர் ஆன் இட். ஆனால் இப்போது தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் பிகாஸ் I have a deadline to complete this challenge, which is probably like another 60 days. And அது போக I have to break down every single trade that I take and then put it on socials, right? So அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி மென்டலி ட்ரெயினிங்காகவும் டயரிங்காகவும் இருக்கேன். பிகாஸ் ஐ வாஸ் நாட் யூஸ்ட் டு திஸ் ஹோல் பிகமிங் this guy who does some sort of challenge in social media. நிறைய பேர் போட இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் since I'm doing this for the first time, it actually hurts. ஸோ nevertheless அப்படி இருக்கிறப்ப லாஸ்ட் வீக் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ இஃப் யூ நாட் அவேர் ஆஃப் இட் கோ வாட்ச் எபிசோட் 2. ரொம்ப டைம் எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் யோசித்தேன் எப்பவும் போல் வாரம் முடிஞ்சதும் வாரத்தில் என்ன நடந்தால் ரெக்கார்ட் பண்ணி போட்டோம். பட் அப்படி பண்ணுறப்ப என்னோடய தாட்ஸ் அப்படியே க்ளீனாக இருக்காது. நான் ரொம்ப கட் பண்ணி தேவையான விஷயம் மட்டும் வைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போது இதை எடுக்கிறதுக்கு காரணம் வந்து ஐ வாண்ட் it to be very raw and very real because that is what trading is. 4 பென்ஸ் கார் வச்சுட்டு பண்ணுறது ட்ரேடிங் கிடையாது. 4 புகாடியில் போய் இறங்குறது, இல்லை துபாயில் இருக்கிறது, இல்லை ஃப்ளாரிடாவில், லாஸ் ஏஞ்சல்ஸில், wherever the fuck you know, right? All the fancy life, those are the other side of the trading. பட் இந்த ஜேர்னி இஸ் ஆக்சுவலி pretty hard. இப்போ நான் இது பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஐ கேன் லிட்டரலி ஐம் ஆக்சுவலி ப்ராஃபிட்டபிள், ஐ மேக் a lot of money. பட் இதை நான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நான் திரும்பி ஆரம்பித்தா எப்படி ஆரம்பிப்பேன், அது மூலிமா யாரோ ஒருத்தருக்கு இந்த ஸ்கெட்ச் கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க, இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தரோட லைஃப் மாறினாலும் அது பி லைக் அதை விட ஒரு பெரிய ஹாப்பினஸ் என்ன இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கான்டென்ட் போகிறோம். ட்ரேடர்ஸ் லான்ச் அக்கௌண்ட் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஈவேல் வாங்கினேன். ஒரு ஈவேல் வாங்கிட்டு அதுலேயும் வந்து ஒரு 40% பண்ணுறேன், திருப்பி 40% கீழே போயிடுறேன், திருப்பி 40% பண்ணுறேன், திருப்பி 40% கீழே போயிடுறேன். என்னதாண்டா இது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே மாட்டி அப்படியே சொயிட்டி வெளில அடிச்சிருது. ஸோ அப்படி செம்ம டயர்டாக செம்ம ட்ரெயின்டாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே போக்க பார்த்தா நடுரோவில் தான் வந்து நிற்கணும் போல். அந்தளவுக்கு திஸ் சேலஞ்ச் இஸ் ஆக்சுவலி ட்ரெயினிங் மீ. Usually, we read the markets, all of that stuff happens. And I knew what I wanted to do, but somewhere in me I was like, okay, இதுக்கு பதில் இது பண்ணணும், எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போட்டு I fucked it up big time. Again, அக்கௌண்ட்லாம் ப்ளோ பண்ணல, அந்த கேவலமான விஷயத்தை நான் பண்ணுறதில்ல. பட் அகெயின் அந்த லூப்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி மேட் லைக் $2,500. ஆனால் த பாயிண்ட் இஸ், நான் எடுத்த அந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த $2,500 எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்த சின்ன அன்வான்ட் லாஸஸ்லாம் இருக்குல்ல, தட் இஸ் வாட் ஹிட்ஸ் மை பிரெயின், தட் இஸ் வாட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஏன்னா அந்த லாஸஸ்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த $2,500ன்றது ஒரு 5,000 இருந்திருக்கும், இல்லை ஒரு 7,000 இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்குது, ஏன் இந்த அன்வான்ட் லாஸஸ் எடுக்கிறோம்? அது தேவையில்லாத இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர்னாலையா, இல்லை இந்த சேலஞ்சோட ப்ரெஷர்னாலையா, இல்லை நான் ஒரு டெட்லைன் வச்சு போகிற ப்ரெஷர்னாலையான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஹோப்ஃபுல்லி ஐ வில் ஃபிகர் இட் அவுட் பிஃபோர் த எண்ட் ஆஃப்
completing this challenge. So yeah, I made up my mind I'm going to complete this challenge, like do or die, right? So ஒரு 1000 தடவை பண்ணி தோற்று போகிறோன்னு போவேனே தவிர இதை பண்ண முடியாதுன்னு குவிட் பண்ணிட்டு போகிற மென்டாலிட்டி எனக்கு இல்லை. ஸோ அதுதான் பாயிண்ட். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. மீண்டும் மீண்டும் ஒரு லூப்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த லூப் உடையும், இல்லைன்னா நான் அதுவாக உடையாது, நான் தான் உடைக்கணும். அப்போ தான் மாறும். ஹோப்ஃபுல்லி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மேபி இஃப் யூ ஹேவ் சம் சார்ட் ஆஃப் தாட்ஸ் அதை வந்து காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ ஆக்சுவலி கோ த்ரூ எவ்ரி சிங்கிள் காமெண்ட் அண்ட் தென் ரெலவெண்ட்டாக இருக்க காமெண்ட்ஸ்க்கு ஐ ஆக்சுவலி ரிப்ளை. நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது ரிப்ளை பண்ணாமல் இருக்க. ரெலவெண்ட்டாக இருக்க எல்லா காமெண்ட்ஸ்க்கும் ஐ ஆக்சுவலி ரிப்ளை. ஐ டேக் டைம் டு ரிப்ளை அண்ட் வாட் எவர் யுவர் தாட்ஸ் காமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை அப்படின்னாக்கா அதை வேண்டிக்கோங்க. ஐ கெஸ் ஐ மைட் ஆக்சுவலி குவிட். ஸோ மென்டலி ட்ரெயின் ஆகிடுச்சு கைஸ். லைக் சுத்தமாக உங்களை மென்டலி ஐம் லைக் டன், முடிஞ்சிச்சு, ஐ குவிட். அந்த மோடுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து தள்ளப்பட்டேன். ஒன்லி பிகாஸ் நாஸ்டாக் வாஸ் ஃபக்கிங் ஷாப்பி. நீங்கள் அந்த ஃப்ளாஷி லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்து அதெல்லாம் நினச்சி ஏமாந்துடாதீங்க. இதுதான் எதார்த்தம். அவ்வளோ ஈஸி, இது லாஜிக்கலாக யோசிங்க. அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ஈஸியாக ட்ரேடிங் இருந்தால் அந்த சொல்கிறவனும் மில்லியனராக இருப்பான், அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மில்லியனராக இருப்பான், இந்த உலகத்தில் எல்லாருமே மில்லியனராக தான் இருப்பான். ஆனால் அது இல்லை. காரணம், இட் இஸ் not a technical game, technical edge தேவை, but it is a psychological game and it is very very hard, trust me. ஸோ நான் ஜிம் போயிட்டு இதை நான் வந்து ஒரு ரிலேட் பண்ணி சொல்கிறேன். நான் வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ பிக் ஃபிசிக் அண்ட் ஆல் ரைட், பட் நான் ஜிம் போயிட்டு ஆக்சுவலாக ஐ ஹவ் டன் அ கட். ஸோ பாடியில் இருக்க ஃபேட்லாம் கட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர் க்ளீன் டயட்டில் இருந்திருக்கேன். லைக் தேவையில்லாத ஒரு சுகரோ ஒரு கேலரி கூட உள்ளே போகாமல் ஐ வாஸ் இன் அ வெரி 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 க்ளீன் டயட். அந்த டிசிப்ளின்லாம் எனக்கு இருக்குது. ஸோ ஆனால் அதை விட ஒரு அல்டிமேட் லெவலான ஒரு டிசிப்ளின் ட்ரேடிங்க்கு தேவைப்படுது. நம்ம யோசிக்கிற விதமே மாறணும். அப்போ தான் ட்ரேடிங்கிறது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். அது எனக்கு மாறிடுச்சு. ஆனால் இந்த சேலஞ்ச் பண்ணும்போது மட்டும் ஐ ஃபீல் லைக் ஒரு நார்மல் ட்ரேடிங்கே தெரியாத ஒரு பென், டெக்னிக்கல் எட்ஜ் மட்டும் இருந்து சைக்காலஜிக்கலி என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு பென் இதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு தான் டேக்கிங் இட். அந்த இம்பல்சிவ் டிசிஷன்ஸ், தேவையில்லாத ஓவர் லெவரேஜிங், தேவையில்லாத ரிவெஞ்ச் ட்ரேடிங், நாட் பீங் நாட் அக்செப்டிங் த லாஸ், இந்த தப்பு எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்னோடய லைவ் அக்கௌண்ட்னாக்கா நான் வந்து ஜாலியாக ஒரு க்ளீன் செட்டப் வந்தால் மட்டும் ஜாலியாக ட்ரேட் பண்ணிட்டு ஒரு ஆல் மேக் லைக் 5-6% a month and then I'll just push it off, right? அப்படி பண்ணிடலாம். பட் இந்த சேலஞ்சுக்குன்னு ஒரு டேட் வச்சுட்டு அந்த டேட்டுக்குள்ளே நம்ம இதை முடிக்கணுன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் த மணி, it's the discipline and it's the rules that you follow. Because if you stick to the rules, அதனால தான் நீங்கள் வந்து you refine a strategy, you write it down. So if you stick to the rules, money is a byproduct, which is basically your PNL will be a byproduct. ஆனால் இன்றைக்கி I was more focused on completing the challenge தவிர I was not focused on falling in love with this process. மேபி லவ்ன்ற வார்த்தையே என் லைஃப்லேருந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1.5 வருஷமாக ரொம்ப நானே வந்து ஒரு டிப்ரெஷன் கர்வில் தான் இருக்கேன். இப்படி போயிட்டுருக்கேன் என் மென்டல் ஹெல்த். அதில் இந்த சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்தா ஐ தாட் ஓகே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம வந்து இப்படி இருக்க மென்டல் ஹெல்த் அட்லீஸ்ட் கொஞ்சம் இப்படி ஆகும்னு நினச்சேன். ஆனால் அது இன்னும் கேவலமாக இப்படி போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ரோடில் நிற்பேன். இப்போ பாருங்கள், இதுவே வந்து ஒரு ரேண்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கைஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே மார்க்கெட் வாஸ் ஷிட். ஒரு பீ மாதிரி இருந்தது ப்ரைஸ் ஆக்ஷன். ஃபக்கிங் லைட் வேறு இல்லைப்பா. இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் வாஸ் ஷிட். ரொம்ப கேவலமாக இருந்தது. அகெயின் சொன்ன மாதிரி கடைசியில் ரோட்டுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி இட் வாஸ் ஓகே பிகாஸ் ஐ மேனேஜ் மை ரிஸ்க். எப்பவும் போல் பண்ணுற 40% விடாமல் கொஞ்சமாக தான் போச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃப்ரைடே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லெட்ஸ் see how it goes.